அப்ப இந்த 70,000 கோடியை வச்சு தமிழ்நாட்டை நடத்துறேன்னு சொல்றீங்க. அந்த 70,000 கோடி வேணவே வேணாம். மதுக்கடைங்க மக்கள் தான் இவ்வளவு பொம்பளைங்க எவ்வளவு நாளா கேக்குறாங்க. வருஷ கணக்கா அவங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு எல்லாரும் புலம்புறாங்களே, காதுல உழலியா உங்களுக்கு? மக்களுடைய புலம்பல் உங்களுக்கு காதுல விழலையா? எங்க போனாலும் கடையை மூடு, டாஸ்மாக் கடையை மூடு, ஒயின் ஷாப்பை மூடு, யார பார்த்தாலும் அதான் கேக்குறாங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க பெண்கள். இப்போ அதுல வயசு வித்தியாசம் கிடையாது. வயசானவங்களும் சரி, சின்ன பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அத குடிக்கிறதுல எந்த ஜாதி மத வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அந்த வீட்டு குடும்ப பெண்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்பதான் கேக்குறாங்களே அந்த கடையை மூடுங்க. அந்த 70,000 கோடி தான் ரொம்ப முக்கியமா? 5 லட்சம் கோடி வாங்கினீங்க, இன்னும் ஒரு 50,000 கோடி வாங்கி நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போங்க. அதை விட்டுட்டு அந்த கடையை மூடவே மாட்டேன். எதுக்கு மூட மாட்டாங்க? அந்த 70,000 கோடி ரூபாய் ஒரு கொஞ்சம் முதலாளிங்களுக்கு போகுது. அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ட்டு இங்க நம்ம பெண்களுடைய வாழ்க்கையை இங்க வீணாக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த கடையை மூட மாட்டாங்க. இல்லைன்னா என்னைக்கோ அதை ஒரே நாள்ல மூடிட்டு போலாம். மருத்துவர் அன்புமணி அதான் சொல்றாரு, கண்டிப்பாக இந்த மது பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழித்து கட்ட முடியும். ஒரே கையெழுத்து தான் போட்டா இந்த கடையெல்லாம் மூடிடலாம். மூடிட்டா அந்த 70,000 கோடி எங்க இருக்கும்? எங்கம்மா இருக்கும்? கடையில இருக்குமா? உங்ககிட்ட இருக்கும். 70,000 கோடி இருந்தா நல்லா படிக்கலாமா? படிக்கலாமா? வேலைக்கு ஏதாவது போனோம்னா ஒரு சிறு தொழில் தொடங்கலாமா? நல்லபடியா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம், வீடு கட்டிக்கலாம், இல்ல வெளியூர் போனோம்னா போலாம், பசங்களை ஃபாரின் கட்டிப்பி படிக்க வைக்கலாம், எல்லாமே நடக்கும். உடம்பு சரியில்லைன்னா இப்ப என்ன கடன் தானே வாங்குறீங்க? உடம்பு சரியில்லைன்னா என்ன ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு, சின்ன நோயா இருந்தா ஆஸ்பத்திரி இலவச மருத்துவம், பெரிய நோயா இருந்தா கடன் வாங்கிதான் மருத்துவம் இல்லையா? அந்த 70,000 கோடி வீட்டுல இருந்தா என்ன இருந்தா கடனே வாங்க தேவையில்லையே. ஏன் வாங்க போறீங்க? கடன் வேணாம். யார்கிட்ட போய் கடன் வாங்கணும்? உங்ககிட்டயே இருக்கும். கடன் வாங்கினா என்ன பண்ணி? இப்ப பெண்கள் ஆகிய நாமெல்லாம் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க? அவசரத்துக்கு பக்கத்து வீட்டுல கடன் வாங்குவோமா இல்லையா? திடீர்னு உங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? வீட்டுல உங்ககிட்ட அரை டம்ளர் பால் தான் இருக்குது. வந்த உடனே நம்ம பண்பாடு என்ன? ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்போம். டீ சாப்பிடுறீங்களா, காபி சாப்பிடுறீங்களான்னு கேட்டு உட்கார வச்சு ஒரு காபி சூடா போட்டு கொடுப்போம். அது வெயிலோ மழையோ கண்டிப்பா ஒரு காபி கொடுக்காம யாரையும் அனுப்ப மாட்டோம். அப்ப வீட்டுல அரை டம்ளர் பால், 4 பேர் வந்துட்டாங்க, தண்ணி ஊத்திய கொடுக்க முடியும். அப்ப என்ன பண்ணோம்? பக்கத்து வீட்டுல போய் கடன் வாங்கி, எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க சொந்தக்காரங்க, எனக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் கொடுன்னு ஒரு பாக்கெட் வாங்கி வந்து காய வச்சு டீ போட்டு கொடுப்போம். அப்ப என்ன பண்ணுவீங்க? அடுத்த நாள் திருப்பி கொடுத்துருவீங்கல்ல? கொடுப்பீங்களா மாட்டீங்களா? உடனே நம்ம கொடுக்கணும். காப்பி தூளோ சர்க்கரையோ பால் வாங்கினா உடனே கடன் திருப்பி கொடுக்கணும். இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்களே, அவங்க சொத்தை வித்தா கொடுப்பாங்க? யாரு கொடுப்பாங்க அந்த கடனை? நம்ம தான் கொடுக்கணும். நம்ம தான்மா. பால் வரி ஏத்திடுவாங்க, மின்சார கட்டணத்தை ஏத்திடுவாங்க. ஏத்திட்டாங்களா? எப்ப ஆரம்பிச்சாங்க? இப்ப எப்படி இது? மின்சார கட்டணம் ஏறிடும், சொத்து வரி ஏறிடும், போக்குவரத்து வரி ஏறிடும், நில வரி ஏறிடும், எல்லா வரியும் ஏத்திடுவாங்க. எல்லா சாமானோடைய விலையும் ஏத்திடுவாங்க. கட்டணங்கள் ஏறிடும். அதிகப்படியான காசு நீங்க கொடுக்கணும். ஏன் தெரியுமா? உங்க ஒருத்தர் தலையில 1.5 லட்சம் ரூபாய் கடன். அந்த 1.5 லட்சம் யார் அடைக்கிறது? நீங்க தான் அடைங்க. அவங்க யாரும் அவங்க சொத்தை வித்து அடைய போறது இல்ல. 5 லட்சம் கடன் வாங்கினாங்களே, அது தமிழ்நாட்டுடைய கடன். தமிழ்நாட்டுடைய மக்களாகிய நாம் தான் அந்த கடனை அடைக்க வேண்டுமே தவிர வேற யாரும் அடைக்க போறது இல்ல. அப்ப உங்களை ஏமாற்றுவதற்கான திட்டங்களுக்கு தான் முன்னுரிமை. டாஸ்மாக் கடை திறக்கிறதுக்கும் போதைய பழக்கத்தை கண்டுக்காம விடுறதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து வச்சிருக்காங்களே தவிர மக்களுக்காக தடுப்பணைகள் கட்டி தண்ணீரை சேமித்து விவசாயத்துக்கு நல்லது செய்யணும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. மருத்துவ கல்லூரி கொடுக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. கொள்முதல் நிலையங்களை அமைக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. எந்த ஒரு நல்ல திட்டமுமே அவங்க செய்ய மாட்டாங்க. ஏமாற்றுவதற்கு என்னென்ன தேவையோ அதை தான் முதல்ல செய்வாங்க. வேணா ஒயின் ஷாப்னு சொல்றோம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? எலைட் பார், ரெஸ்டோ பார், ஏசி பார். யார் கேட்டா உங்களுக்கு? அவங்க எங்க கியூல நின்னு குடிச்சிட்டு போறாங்க. நீங்க மழை வெயில், கொடு வெயில், காலையில 6 மணிக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடில இருந்து நடுராத்திரி வரைக்கும் அந்த கடையில நின்னு கியூல நின்னு லைன் கட்டி நின்னு அந்த பாட்டில் வாங்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு எதுக்கு ஏசி பார்? ஏன் கேக்குறேன், எதுக்கு ஏசி பார்? எதுக்கு? இப்ப மணமகள் பண்றான். எதுக்கு வர காசெல்லாம் கொண்டு போய் இந்த கிளப்லயும் இந்த ஏசி பார்லயும் இந்த டாஸ்மாக் கடையிலயும் கொடுக்கறதுக்கு? இதெல்லாம் ஏன் திறந்து வச்சீங்க? பெண்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? நீங்க
கோவில் மட்டும் தான் இருக்குது. நேரா போய் கடவுள் கிட்ட தான் போய் முறையிடணும், ஐயோ எங்களை காப்பாத்து, எங்க குடும்பத்தை காப்பாத்துன்னு. என்னன்னா இவங்க எதுவுமே அதை பண்ண போறது இல்ல. இதெல்லாம் ரொம்ப 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 அநியாயமான ஒரு விஷயம். மனசாட்சியே இல்லாம நம்மளுடைய ஒரே ஒற்றை கோரிக்கை பெண்களுக்கு வைன் ஷாப்பை மூடணும்ன்றது, அதை அவர்கள் செய்யவே இல்லை. இதெல்லாம் தான் நம்ம மருத்துவர் அன்புமணி இவங்க அண்ணன் என்ன சொல்றாரு, இதெல்லாம் கண்டிப்பாக போதை பழக்கம். இன்னொன்னு பெரிய பிரச்சனை, மது பழக்கம் மாதிரி போதை பழக்கம். போதை பழக்கம் இருக்குது, எல்லா பள்ளிக்கூடத்திலயும் இருக்குது. எல்லா சின்ன பசங்களும் பாக்கெட்டு, அபின் பாக்கெட்டு, அப்புறம் கூல் லிப்பு, இதெல்லாம் ரொம்ப கம்மி விலையில, எவ்வளவு ரூபாய், சாதாரண ரூபாய் கிடைக்குது, 50 ரூபாய்லாம் கூட இல்ல. அதை வாங்கி போட்டுட்டு அவங்க எந்த உலகத்துல இருக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எந்த பசங்க எந்த உலகத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாது. அவங்க தப்பு பண்ற வயசு கம்மியாயிடுச்சு. முன்னாடி 18-20 வயசு தான் குடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு 15 வயசு பசங்க, 14 வயசு பசங்க, 13 வயசு பசங்க குடிக்கிறாங்க. அதை விட மோசம் போதை பாக்கெட்டு. கஞ்சா மட்டும் இல்ல, போதை பாக்கெட்டுங்க, போதை சாக்லேட் வாங்கி சாப்பிடுறாங்க. 9 வயது குழந்தைங்க கூட அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா எந்த கடையில அது கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியுது. இது யாருக்கும் தெரியாம நடக்கிறதே இல்ல, எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊர்ல இருக்கிற முக்கியஸ்தர்கள்ல இருந்து காவல்துறையில இருந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா எதுவுமே செய்ய முடியாம இருக்கிறாங்க. ஏன்னா அதை தடுப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்ப யார் அதை விக்கிறாங்க? ஏன் விக்கிறாங்க? இந்த பசங்களை போதையிலேயே வச்சிருக்கணும். அப்பதான் அவங்க ஓட்டு போடுற மிஷினாவே இருப்பாங்க.